நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்கிறது வந்து ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. 2 பக்கமும் கூர்மையுடைய கத்தி. அது உங்களை தாறுமாறாக கிழிச்சிடும். செல்ஃப் காம்ப்ரமைஸ் எப்பயுமே பண்ணிக்கக்கூடாது. சுய சமாதானமே பண்ணிக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 21 நாள் ஒரு விஷயத்தை உளவியல் ரீதியாக ஒரு மனிதன் 21 நாள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணான் அப்படின்னா அது பொதுவாக நான் படிக்கிறபொழுது நான் இதை செய்வேன், நீங்களும் கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், என்னுடைய பேர் ராஜதுரை. பொதுவாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் மனசில் வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னா செல்ஃப் காம்ப்ரமைஸ் எப்பயுமே பண்ணிக்கக்கூடாது. சுய சமாதானமே பண்ணிக்கூடாது. நீங்கள் இன்றைக்கி ஒரு ஒரு சாப்டர் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் படித்து ஆயிடணும். நீங்கள் உயிரை விட்டாவது நீங்கள் அது எப்பாடுபட்டாவது நீங்கள் அதை படிச்சிடணும். நாளைக்கு படிச்சிக்கலாம், நாளன்னைக்கு படிச்சிக்கலாம், ஒரு தடவை வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு வந்து திருப்பி படிச்சிக்கலாம், ஒரு தடவை ஃபேஸ்புக்குள்ளே போயிட்டு வந்து திருப்பி படிச்சிக்கலாம். நான் என்னுடைய மாணவர்களுக்கு தான் சொல்கிறது, நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்கிறது வந்து ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. 2 பக்கமும் கூர்மையுடைய கத்தி. அது உங்களை தாறுமாறாக கிழிச்சிடும். ஸோ அதை கவனமாக கையாளணும். நீங்கள் பொதுவாக நான் படிக்கிறபொழுது நான் இதை செய்வேன், நீங்களும் கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலாம். என்னுடைய ஃபோனை தூரத்தில் கொண்டு வச்சுருவேன். ஃபோன் கால் வந்தால் மட்டும் இது அர்ஜென்ட் கால்லாம் எடுத்து போய் பேசுவேன். எப்படியும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு கால் வரப்போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் மாணவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு கால் வரப்போகிறதே கிடையாது. ஸோ உங்களுடைய லைஃப்பை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா சுய சமாதானம் பண்ணிக்காதீங்க. எந்த ஒரு சூழலையும் காரணம் சொல்லாதீங்க. இப்போ சமீபத்தில் ஒரு இதில் ஒன்று படித்தேன். காரணங்கள் சொல்பவர்கள் ஒரு பொழுதும் காரியங்கள் செய்வதில்லை, காரியங்கள் செய்பவர்கள் ஒரு பொழுதும் காரணத்தை சொல்வதே இல்லை. நீங்கள் காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பா படிக்கலை, எங்கள் வீட்டில் ஃபேன் இல்லை, எங்கள் வீட்டில் ஏசி இல்லை, எங்கள் வீட்டில் டாய்லெட்டு பாத்ரூம் வசதிகள், இதெல்லாம் ரொம்ப ஃபண்டமெண்டலாக இருக்கிற விஷயம். இதுதான் விஷயம். எங்கள் வீட்டில் டெய்லி இட்லி ஆக்கி இதெல்லாம் இப்போ சொல்கிறான பசங்க வந்து எங்கள் வீட்டில் டெய்லி டிஃபன் ஆக்கி தரல எங்கள் அம்மா அப்படின்னு. நீ காரணம் சொல்லிக்கிட்டே இருந்த அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, காரியமே செய்ய முடியாது. நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா முதல்ல நான் காரணம் எதுன்னு சொல்ல மாட்டேன் சார், நான் காரியம் மட்டும் தான் செய்வேன் அப்படின்ற வைராக்கியத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். டெய்லி நான் அதை செய்வேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் இப்போ பண்ணுற தப்பு என்னென்னா லேட் நைட் வரைக்கும் படிக்கிறது, அதுக்கப்புறம் விடிய காத்தால 10 மணி வரைக்கும் தூங்குறது. அதுமாதிரி நிறைய பேர் இப்போ பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கையில் ஃபோனு ஒரு கையில் புத்தகம். அது ரொம்ப ரொம்ப தவறான பழக்கம். அது எல்லாமே. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிச்சிட்டிங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எல்கேஜியில் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இதெல்லாமே பொதுவாக எல்கேஜியில் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ எல்கேஜிலேருந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரைக்கும் உங்களுடைய 21 வயசு இருக்கும். ஸோ அதில் ஒரு 3 வருஷம் 24 வருஷம். ஸோ வந்து படிப்போடு தான் உங்களோட வாழ்க்கை 24 வருஷம். நடுவில் 1 மாதம் இல்லை 45 நாள் லீவ், சம்மர் லீவ் அப்படி தான் வரும். ஸோ மோரோவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த லீவெலாம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 16 வருஷம் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து புத்தகம், பேனா, கல்வி, ஆசிரியர்கள், பள்ளிக்கூடம், கல்லூரி இது மாதிரியான ஒரு விஷயத்தை கடந்து போயிருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா 21 நாள் ஒரு விஷயத்தை உளவியல் ரீதியாக ஒரு மனிதன் 21 நாள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணான் அப்படின்னா அது வந்து அந்த விஷயத்துக்கு மனுஷன் அடிக்ட் ஆகிடுவான் அப்படின்ட்டுருக்கு. ஆனால் நீங்கள் 16 வருஷம் தொடர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதாவது படிக்கிற விஷயத்தை. ஆனால் ஒரு நாளும் அது வந்து நீங்கள் அதுக்கு அடிக்ட் ஆகிறதே கிடையாது. இன்னும் சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய அந்த கல்விக்கான அவேர்னஸே புரியுறது கிடையாது. இன்னும் நிறைய பேர் தவறான விஷயம் மனசில் வச்சுருக்காங்க. ஒரு 8,000 10,000 கட்டி காம்படிட்டிவ் கிளாஸுக்கு போயிட்டுனா அவங்க பாஸ் பண்ணி விட்ருவாங்க அப்படின்னு. அது தப்பான விஷயம். எல்லா போட்டித் தேர்வு மையத்துடைய வேலையே 20% தான். 20% மட்டும்தான் அவங்களுடைய ரோலே. மீதி 80% செய்ய வேண்டியது நீங்கள் தான். இன்னும் நிறைய போட்டித் தேர்வு மையங்களில் சில விஷயங்களை சொல்கிறதே கிடையாது. இருக்கிற சப்ஜெக்டில் ஏதாவது அவங்க கொடுத்துருக்க சிலபஸில் வெறும் 60% நீங்கள் முழுமையாக படிச்சிட்டிங்கனாலே போதும். 100% படிக்க முடியாது யாராலையும். 60% முழுமையாக படிச்சிட்டாலே போதும், நீங்கள் வந்து போட்டித் தேர்வில் ஜெயிச்சிடலாம். ஸோ அது மாதிரியான ஒரு அந்த வே ஆஃப் லென்த்தில் நீங்கள் போயிட்டே இருக்குங்க. அப்போ தான் உங்களோட சக்ஸஸ் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, முதல் முயற்சியில் ஒருத்தன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் வேலைக்கு போகிறது. ப்ரைவேட் வேலைக்கு போயிட்டு அதுக்கு பிறகு ஏதாச்சும் அங்கேருந்து இன்னொரு 6 மாதம் ஒரு கால்ஃபர்னால் வந்து மறுபடியும் 6 மாதம் படிக்கிறது. பொதுவாகவே ஒரு போட்டித் தேர்வை தொடர்ந்து 10 மாதங்கள், சாதாரணமாக நீங்கள் ஒரு குரூப் 4 எக்ஸாம் படிக்க போகிறீங்க அப்படின்னா தொடர்ந்து 6 மாதங்களிலிருந்து 10 மாதங்கள் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். அதுக்கு கடுமையான முயற்சி நான் சொல்கிறது.
காலையில் ஒரு அரை மணி நேரம் படிக்கிறது, அதுக்கப்புறம் கிரிக்கெட் விளையாட போயிடுறது, சாயந்தரம் ஒரு அரை மணி நேரம் விளையாடுறது பாருது. அப்புறம் பசங்க கூட அந்த ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு மதுக்கட்டு கட்டியிருப்பாங்க. இப்போலாம் அந்த மதுக்கட்டையில் 10 பேர் தனித்தனியாக தான் உட்காந்துருக்கான், ஒன்றா தான் உட்காந்துருக்கேன், தனித்தனியாக அவனு ஒரு ஃபோன் வச்சுருக்கான். அந்தமாரி இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான சூழலிருந்து நீங்கள் விடுபட்டு வந்தால் தான் என்ன பண்ண முடியும். ரெண்டாவது, உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு கோபம் வேண்டும். உங்கள் மேலே உங்களுக்கு கோபம் இருக்கணும். என்ன நான் இதுமாரிலாம் நான் செய்யலை, ஏன் என்னால் முடியாது, நான் செய்வேன், என்னால் முடியும் அப்படின்ற ஒரு கோபம் உங்களுக்கே இருக்கணும். நீங்கள் வாழ்க்கையில் தோத்துட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் தான் காரணம். பொதுவாக ஒன்று சொல்லுவாங்கள்ல, வேறு ஒருத்தவங்களை நீங்கள் சுட்டி காட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய 3 விரலும் உங்களை நோக்கி தான் இருக்கும் அப்படின்னு. நீங்கள் அடுத்தவன் இவனால் தான் நாங்கள் முன்னேறலை அப்படின்னு நீங்கள் ஒருத்தவனை சுட்டு விரல் காட்டிங்க, நம்ம மீதி 3 விரலும் உங்களை நோக்கி தான் காட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதோ கெட்டதோ தீதும் நன்றும் பிறர் தர வாராடின்றார். நல்லதோ கெட்டதோ உங்கள் வாழ்க்கையில் நீ தான் எல்லாத்துக்கும் காரணம். உங்கள் அப்பா ஏழையாக இருக்கலாம், உங்கள் அப்பா என்ன வேணாலும் இருக்கலாம், உங்கள் அப்பா சொத்து சேர்த்து வச்சுருக்காமல் இருக்கலாம், உங்கள் அப்பா முற்றிலும் கல்வி அறிவு இல்லாத இருக்கலாம், உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கை. அது பில்கேட்ஸ் சொல்கிற மாதிரி நான் வந்து ஏழையாக பிறந்துட்டேன், அது ஏன் தப்பு இல்லை, ஆனால் ஏழையாக செத்து போயிட்டீங்க அப்படின்னு வச்சுங்க நீங்கள், அது உன் முட்டாள்தனம். ஏழையாக பிறந்தது உன் தப்பு கிடையாது, அது உங்கள் அப்பாவுடைய தப்பு. ஆனால் ஏழையாகவே நீ செத்து போயிட்ட அப்படின்னு வச்சிங்களேன், ஒரு முட்டாள்தனம். இன்னும் அல்டிமேட்டாக ஒரே விஷயம் சொல்லுவேன், நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் படிக்க வைக்க முடியாத, நான் இந்த காலேஜில் போய் படிக்கணும்னு நினச்சேன், நான் இந்த ஸ்கூலில் போய் படிக்கணும்னு நினச்சேன், இல்லை உங்கள் ஊரில் உங்கள் சமுதாயத்தில் உள்ள யாரோ ஒருத்தவனுக்கு முடியாதவனுக்கு நீங்கள் அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரலாம். அதுக்கு வந்து நீங்கள் அதுக்கான முயற்சி பண்ணி நீங்கள் படிக்கணும். அதுக்கு நீங்கள் அதான் அப்துல் கலாம் சொல்ல, தலை குனிஞ்சு படித்தா தலை நிமிர்ந்து நடக்கலாம். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.